வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவால் நாடு கடத்தப்படவுள்ள 3065 இலங்கையர்கள். அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானம். கொழும்பின் புறநகர் பகுதியில் மீட்கப்பட்ட மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற 30,000 கோதுமை மா பொதிகள். டொயோட்டா அக்வா உள்ளிட்ட பல வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என தகவல். அறுவடைக்கு தயாராக இருந்து விவசாய நிலத்துக்கு ஏற்பட்ட நிலை கவலையில் விவசாயிகள். இலங்கையில் அதிகரித்துள்ள வளி மாசு, மக்களிடம் அவசர வேண்டுகோள். சமூக ஊடகங்களால் 200க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தற்கொலை, இலங்கையில் வரும் புதிய கட்டுப்பாடு. இலங்கையில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளம் ஆசிரியை, மூத்த சகோதரன் வெறிச்செயல். உள்நாட்டு செய்திகள். அமெரிக்காவினால் நாடு கடத்தப்பட உள்ளவர்களின் பட்டியலில் 3000 இலங்கையர்களும் உள்ளனர் என அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கல் பிரிவு தெரிவித்துள்ளது. 2024 நவம்பர் 24ஆம் தேதி வரை நாடு கடத்துவதற்கான இறுதி உத்தரவிற்காக காத்திருக்கும் இதுவரை தடுத்து வைக்கப்படாத இலங்கையர்களின் எண்ணிக்கை 3065 எனவும் குறித்த பிரிவு தெரிவித்துள்ளது. சட்ட மற்றும் ஏனைய சவால்கள் காரணமாக அனைவரையும் உடனடியாக நாடு கடத்த முடியாது. புகலிட கோரிக்கைகள் காரணமாகவும் நாடு கடத்துவதில் பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளதாக குறித்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. அனைத்து நாடுகளும் குடியுரிமை குறித்து ஆராய வேண்டும், பயண ஆவணங்களை வழங்க வேண்டும். நாடு கடத்தப்பட்ட சட்டவிரோத குடியேற்றவாசிகளுடன் வரும் விமானங்களை ஏற்க வேண்டும் என அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கல் பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு கடத்தியவர்களுடன் வரும் விமானங்களை ஏற்க மறுக்கும் நாடுகளையும் அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கல் பிரிவு பட்டியலிட்டுள்ளது. எனினும் இந்த பட்டியலில் இலங்கை இடம்பெறவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரிசி இறக்குமதியை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக நிதி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க நிதி பற்றிய குழுவிடம் தெரிவித்துள்ளனர். இதன்படி அறுவடை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தேவையான அரிசி இருப்புகளை பெற முடியும் என அண்மையில் நடைபெற்ற அரசாங்க நிதி பற்றிய குழு கூட்டத்தில் அமைச்சின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனிடையே எதிர்காலத்தில் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக திரைசேரியிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கப்படவுள்ள 5 பில்லியன் ரூபாய் நிதி குறித்து குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி ஹர்ஷ டி சில்வா வினவியதுடன் அந்த நிதியை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றின் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். இதன்படி நெல் கொள்முதல் செயல்முறை கடுமையான மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதற்கும் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து குழு கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 1 கிலோகிராம் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலை விரைவில் நிர்ணயிக்கப்படும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று தெரிவித்துள்ளார். இதன்படி விவசாயிகள் தங்கள் நெல்லை விற்பனை செய்வதிலும் நெல் விலையிலும் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டால் அரசாங்கம் உடனடியாக தலையீடு செய்யும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெரும்போக நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இடைத்தரகர்கள் தங்களிடம் இருந்து மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல் ஆலை உரிமையாளர்கள் சிலர் ஈரமான நெல்லை 85 ரூபாய் முதல் 95 ரூபாய் வரை மிக குறைந்த விலையில் கொள்வனவு செய்வதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற 30,000 கோதுமை மா பொதிகளை நுகர்வோர் விவகார அதிகார சபை பறிமுதல் செய்துள்ளது. வெல்லாம்பிட்டி சேதவத்த பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய விசேட சோதனையின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற கோதுமை மா அடங்கிய களஞ்சிய சாலை கண்டுபிடிக்கப்பட்டது. அதிகார சபையின் 1977 என்ற குறுந்தகவல் எண்ணுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பேரில் நேற்று நடத்தப்பட்ட சோதனையின் போது சம்பந்தப்பட்ட
களஞ்சிய சாலையில் இருந்து 25 கிலோ எடையுள்ள 30,000 பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த கோதுமை மாவு விலங்குகளின் தீவனத்திற்காக விநியோகிப்பதாக தெரிவித்த போதிலும் மீண்டும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்பட்டதா என்பது குறித்தும் அதிகார சபை விசாரணையை தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் குறித்த களஞ்சிய சாலையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி 25 கிலோ மூடைகள் 8,000 காணப்பட்டுள்ளது. இந்த அரிசி சில காலத்திற்கு முன்பு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பருவத்தில் அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கி இருந்தாலும் இந்த அரிசி அதற்கு முன்பே இறக்குமதி செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி மேலதிக விசாரணைக்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளினால் களஞ்சிய சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையர்கள் நாளொன்றுக்கு 690 மில்லியன் ரூபாவை மதுபானத்திற்கு செலவழிப்பதாக மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இருதய நோய்கள், புற்றுநோய் மற்றும் சுவாச நோய்கள் போன்ற தொற்றாத நோய்கள் ஏற்படுவதற்கு 83% மதுபானம் மற்றும் புகையிலை பாவனை காரணமாக இருப்பதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2022 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றில் மதுபானத்தினால் இலங்கைக்கு 165.2 பில்லியன் வருமானம் கிடைத்துள்ள போதிலும் 237 பில்லியன் செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மதுபான பாவனையால் நாளொன்றுக்கு 40 தொடக்கம் 50 பேர் வரை உயிரிழப்பதாகவும் இந்த தொகை வருடத்திற்கு 15,000 தொடக்கம் 20,000 எனவும் கூறப்படுகின்றது. இதனால் இலங்கையில் பல குழந்தைகள் தந்தையை இழந்து வாழ்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ஒன்று கூடும் இடங்கள் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளில் மதுபாவனை அதிகரித்திருப்பதால் சமூக குடிப்பழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு இலங்கையர்கள் நாளொன்றுக்கு 510 மில்லியன் ரூபாய்களை மதுபாவனைக்காக செலவழித்து வந்ததாகவும் இந்த தொகை தற்போது அதிகரித்திருப்பதாகவும் மது மற்றும் போதைப்பொருள் தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனர் சம்பத் சேரம் தெரிவித்துள்ளார். மேலும் 2019 ஆண்டு புகையிலை வரி 92.9 பில்லியனாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் பயன்படுத்தப்படும் பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடியாது என்று ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் சுமார் 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு உரிய நிலையில் உள்ள வாகனங்களை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி டொயோட்டா அக்வா, டொயோட்டா எக்ஸியோ, டொயோட்டா பிரீமியோ, டொயோட்டா பிரியஸ் மற்றும் டொயோட்டா அலியான், டொயோட்டா விட்ஸ் ஆகிய வாகனங்களை இந்த முறைமையின் கீழ் இறக்குமதி செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 4 வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியுள்ள போதிலும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. நாளை முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனும் நம்பிக்கையில் இறக்குமதியாளர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மலையகத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில பகுதிகளில் பிரதான வீதிகளில் மண் சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நுவரெலியா கந்தப்பளை பிரதேசத்தில் பெய்த கடும் மழை காரணமாக விவசாயம் செய்யும் தாழ் நிலங்களில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரினால் அறுவடைக்கு தயாரான மரக்கறி அழிவடைந்து வருகின்றன. விவசாய நிலங்களில் மழை நீர் சூழ்ந்து குளம் போல் தண்ணீர் தேங்கி உள்ளதால் மரக்கறி வகைகள் அழுகி போவதற்கான ஆபத்து உள்ளதாகவும் ஒரு சில இடங்களில் பயிரிடப்பட்ட மரக்கறி வகைகள் அனைத்தும் வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டதால் பாரிய நட்டத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததன் காரணமாக அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு இந்த விவசாய நிலங்களுக்கு அழிவு ஏற்பட்டு மூழ்குவதற்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்.
தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான மாவை சேனாதிராஜாவின் இறுதிக் கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை அவரது வீட்டில் நடைபெற்று மதியம் 1 மணியளவில் மாவிட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். மாவை சேனாதிராஜா கடந்த செவ்வாய்க்கிழமை வீட்டில் தவறி விழுந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அந்நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி காலமானார். அவரது புகழுடல் நேற்றைய தினம் வியாழக்கிழமை முதல் மாவிட்டபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள், பொது அமைப்பினர், மதகுருமார்கள், மக்கள் என வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து பல்வேறு தரப்பினர் வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதி கிரியைகள் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் மாவிட்டபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் நடைபெற்று தொடர்ந்து அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் 1 மணி அளவில் தச்சன்காடு இந்து மயானத்திற்கு புகழுடல் எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர். சுதந்திரபுரம் பகுதியில் உளவு இயந்திரத்துடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியான சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் பகுதியில் காலபோக அறுவடை செய்து நெல் ஏற்றி வந்த உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. இவ்விபத்து சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்பஸ்தர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். கருப்பு ஜனவரியை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊடகவியலாளர்களினால் தீப்பந்தங்களை ஏந்தியவாறு நேற்று மாலை தீப்பந்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலை ஆகியவற்றினை குறிக்கும் வகையில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபி அருகில் நடைபெற்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளிவந்த பொழுது இதுவரைக்கும் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கூட தகவல் இல்லை. எனவே இந்த நாட்டிலே ஊடக சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமானால் கடந்த காலத்திலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், பாராளுமன்ற உறுப்பினர்கள், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் பிரதிநிதிகள், போலீஸ் உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான வருடாந்த மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி திருகோணமலை இந்து கல்லூரி மைதானத்தில் இடம்பெற்றது. மத்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் சமூக சேவைகள் திணைக்களம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் வளிமாசு அதிகரித்துள்ளமையால் நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசங்களை அணியுமாறு கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா வலியுறுத்தியுள்ளார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
கொழும்பு மற்றும் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் இந்நாட்களில் வளி மாசு அதிகரித்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. இதனால் சிறுவர்களிடையே சுகாதார பிரச்சனைகளும் உயர்வடைந்துள்ளன. விசேடமாக மூச்சு திணறல், இருமல், ஆஸ்துமா மற்றும் சுவாச நோய் சார்ந்த வைரஸ் பரவலும் அதிகரித்துள்ளது. நாட்பட்ட சுவாச நோயாளர்களுக்கும் நோய் நிலைமை தீவிரமடையலாம். ஆகையால் அனைவரும் அவதானத்துடன் செயற்படுவது நல்லது. சிறுவர்கள், வயோதிபர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்படலாம். நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் மற்றும் ஆஸ்துமா நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசங்களை அணிவது நல்லது. தொடர்ச்சியான இருமல் மற்றும் மூச்சு திணறல் உள்ளவர்கள் எவரேனும் இருப்பின் உடனடியாக அருகில் உள்ள தகுதியான வைத்தியரை நாடுங்கள். அத்தோடு இன்ஃப்ளூயன்சா, சிக்கன்குனியா போன்ற வைரஸ் தொற்றுகளும் சமூகத்தில் வெகுவாக பரவி வருகிறது. பாடசாலை மட்டத்திலான விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாகியுள்ள இக்காலத்தில் சிறுவர்கள் பல மணி நேரமாக வெளியிடங்களில் நடமாடுவதும் அதிகரித்துள்ளது. தொடர்ச்சியான இளைப்பு, தடிமன் உள்ளவர்களுக்கும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் ஏற்படலாம். மேலும் வைரஸ் பரவல் காரணமாக நியூமோனியா ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. நீண்ட காலம் மாசடைந்த வலியை சுவாசிப்பது நுரையீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இவ்வாறான சூழ்நிலைகளின் போது உரிய சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என்றார். சமூக ஊடகங்களின் பயன்பாடு சிறுவர் தற்கொலைகள் அதிகரிப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக இலங்கை சிவில் வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இவ்வாறு உயிரை மாய்த்து கொண்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அதன் தலைவர் விசேட மருத்துவர் கபில ஜெயரத்ன தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 133 சிறுவர்கள் உயிர் மாய்த்து கொண்டனர். அதிகாரப்பூர்வமற்ற தரவுகளின்படி கடந்த ஆண்டு 270 சிறுவர்கள் உயிர் மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இவை அனைத்திற்கும் பல்வேறு காரணங்கள் உள்ளன. சமூக ஊடகங்களை தடை செய்வதே இவற்றை தடுக்க எம்மால் இயன்ற முதலாவது செயற்பாடாகும். ஒரு நாடாக என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அடுத்த வாரம் அல்லது 2 வாரங்களில் இது குறித்த தகவல்களை வெளியிட எதிர்பார்க்கிறோம். குழந்தைகளுக்காக சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டும் உள்ளன. இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த பரிந்துரைகள் வழங்கலாம் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்தார். குற்றம் நடந்தது என்ன? மாத்தறை கம்புரப்பிட்டிய போலீஸ் பிரிவில் ஆசிரியை ஒருவர் கத்தி குத்து மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 34 வயதுடைய திருமணமாகாத ஆசிரியை என தெரிய வந்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கொலைக்கான சந்தேகத்தின் பேரில் அவரது மூத்த சகோதரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயார் தானே இந்த கொலையை செய்ததாக கூறி போலீசாருக்கும் சந்தேக நபரான மகனுக்கும் எழுதிய கடிதம் ஒன்றை போலீசார் பெண்ணின் சடலத்திற்கு அருகிலிருந்த மேசையிலிருந்து கண்டெடுத்துள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபர் தொடர்பில் இன்னும் சரியான தகவல்கள் வெளியாகாத நிலையில் கம்புரப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி ஹினிதும பனங்கல பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். விடுதியொன்றின் உரிமையாளர் உட்பட 3 இந்த சம்பவத்தில் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 29 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்பதுடன் மற்றையவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதேவேளை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த 3 மதுபானம் அருந்திக் கொண்டு இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகளை ஹினிதும போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினமும் காலி கொஸ்கொட மகா இந்துருவ பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பு மட்டக்குழி சமித்புர பகுதியில் வைத்து போதைப்பொருள் கடத்தல்காரரான கல் சம்பத் எனப்படும் சஞ்சீவ துஷார மதுவரி திணைக்களத்தின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் அவர் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் அவரை காப்பாற்ற முற்பட்டதுடன் குறித்த நபர் மதுவரி திணைக்கள அதிகாரி ஒருவரை தாக்கியதாக குறிப்பிடப்படுகிறது. இதனை அடுத்து தாக்குதலுக்கு இலக்கான குறித்த அதிகாரி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி முழங்காவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 40,000 போதைப்பொருள் மாத்திரைகளை யாழ்ப்பாண போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். யாழ்ப்பாண போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக குறித்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது போதைப் பொருட்களுடன் 5 சந்தேக நபர்களை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் தவறான செயற்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்தே குறித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் போதைப் பொருளுடன் வயோதிப பெண்ணொருவரை கைது செய்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மடுக்கந்தை விசேட அதிரடி படையினரினால் செட்டிக்குளம் பகுதியில் வைத்து 51 வயதுடைய வயோதிப பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். ஹமாஸ் அமைப்பிற்கு ஏற்பட்ட பேரிழப்பு தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அல் கசாம் படைப்பிரிவுகளின் தளபதி முகமது தீப், மூத்த தலைவர்கள் மர்வான் இசா, காசி அபு தமா, ரேத் தபே மற்றும் ரஃபா சலாமா ஆகியோரின் மரணத்தை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா உறுதிப்படுத்தியுள்ளார். முகமது தீப்பின் மரணம் பாலஸ்தீன மக்களுக்கும் பரந்த அரபு மற்றும் முஸ்லிம் உலகிற்கு ஒரு பேரிழப்பு என்று ஒபைடா தெரிவித்துள்ளார். அல் கசாம் படைப்பிரிவுகளின் தலைமை தளபதி முகமது தீப்பின் தியாகத்தை எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம் என்று அபு ஒபைடா தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முகமது தீப்பை கொன்றதாக கூறியது. ஆனால் ஹமாஸ் இதனை உறுதிப்படுத்தாமல் மௌனம் காத்து வந்தது. தெற்கு இஸ்ரேலில் அக்டோபர் 7 நடந்த தாக்குதல்களை திட்டமிட்டதற்கு காரணமான நபர்களில் முகமது தீப் ஒருவர் என இஸ்ரேல் கூறுகிறது. அதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 251 பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். காசாவில் ஹமாஸ் குழுவின் தலைவரான யஹ்யா சின்வாருக்கு பிறகு காசாவில் 2வது இடத்தில் உள்ள ஹமாஸ் தளபதியாக முகமது தீப் பரவலாக காணப்பட்டார். அவர் கடந்த ஆண்டு இஸ்ரேலிய படைகளால் கொல்லப்பட்டார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கடந்த ஆண்டு இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருடன் சேர்ந்து முகமது தீப்புக்கு பிடியாணை பிறப்பித்தனர். ஹமாஸ் போராளிகள் காசாவில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய அனுமதிக்கும் சுரங்க பாதைகளை நிர்மாணிப்பதில் முகமது தீப் உதவியதாக அறியப்படுகிறது. ஹமாஸின் கையொப்ப ஆயுதமான கசாம் ராக்கெட்டை வடிவமைத்த பெருமையும் அவருக்கு உண்டு. உக்ரைனின் பல பகுதிகள் மீது இரவிரவாக ரஷ்யா பாரிய அளவில் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி உக்ரைனின் பெரிய நகரமான சுமியில் ரஷ்யா ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு சேதமடைந்துள்ளது. இந்த தாக்குதலில் குழந்தை உட்பட 4 பேர் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். இதனால் அந்த குடியிருப்பில் வசித்த 120 பேர் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதே போன்று உக்ரைனின் தெற்கு ஒடேசா பகுதியில் மருத்துவமனை மற்றும் 2 அடுக்குமாடி கட்டிடங்களை ட்ரோன்கள் சேதப்படுத்தியதாக பிராந்திய தலைவர் ஒலே கிப்பர் டெலிகிராமில் தெரிவித்துள்ளார். எனினும் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இரவு நேரங்களில் ரஷ்யா ஏவிய 80க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 67 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் கான்சஸ் மாகாணம் விச்சிட்டா நகரில் இருந்து 60 பயணிகள் 4 ஊழியர்கள் என மொத்தம் 64 பேருடன் வாஷிங்டன் மாகாணத்திற்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று முன்தினம் இரவு பயணித்துள்ளது. விமானம் வாஷிங்டனில் உள்ள ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் தரையிறங்க நெருங்கிக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ரொனால்ட் ரீகன் விமான நிலையத்தில் இருந்து பயணித்துள்ளது. இந்நிலையில் தரையிறங்க முயன்ற பயணிகள் விமானமும் பயணத்தை ஆரம்பித்த ராணுவ ஹெலிகாப்டரும் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இந்த கோர விபத்தில் பயணிகள் விமானத்தில் பயணித்த 64 பேர், ஹெலிகாப்டரில் பயணித்த 3 பேர் என மொத்தம் 67 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதே நேரம் விமானத்தின் கருப்பு பெட்டியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். கருப்பு பெட்டியை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.